கண்ணம்மா. ஆமாயா, ரூம கூட்ட வந்தவளே கையை பிடிச்சு வம்பா பண்ற. இறையா, 4 பேரை கூட்டி வந்து நியாயம் கேக்குறேன். கண்ணம்மா கண்ணம்மா, வேற யாரும் ஞாபகத்துல மேல கை வச்சுட்டு கண்ணம்மா, இனிமேல் அந்த மாதிரி செய்ய மாட்டேன் கண்ணம்மா. வேற யாரா ஞாபகமா? இரு இரு, என் அண்ணனை கூட்டிட்டு வந்து உன்னை என்ன செய்யறேன் பாரு. கண்ணம்மா கண்ணம்மா, கை பிடிக்கிறேன், காது வேணா பிடிக்கிறேன், வெளியே தெரிஞ்ச என் மானம் போடு கண்ணம்மா. இப்ப என் மானம் போயிருந்தா என்னையா செஞ்சிருப்பேன்? இதோ உன் வேலையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போயா. இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு தெரியாது. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? 1 மணி நேரம் 40 நிமிஷம் 28 செகண்டா இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். வீட்டை வேற பூட்டிட்டு போயிட்டு மளிகை கடையில லிஸ்ட் கொடுக்க போனேன். இருங்க, வீட்டை திறக்கிறேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பேஷன்ஸ் கம்மி, அதனாலதான் உன்னை பார்க்கறதுக்காக சீக்கிரமா ஓடியாந்துட்டேன். இன்னைக்கு நாம 2 பேரும் ஊரெல்லாம் ஜாலியா அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வரும்போது மளிகை சாமான்லாம் வாங்கிட்டு வரலாம். ஓகே, முதல்ல குளிச்சிட்டு வாங்க. ஏன் உடம்பெல்லாம் ஆஸ்பத்திரி வாசனை வருது. ஆஸ்பத்திரி வாசனை அடிக்குதா? ஆஸ்பத்திரி வாசனை. ஆச்சரியமா இருக்க, உங்களுக்கு கடைக்கு வர்றது கூட நேரம் இருக்குங்களா? எல்லாம் அம்மாவுடைய உத்தரவு, கூட துணைக்கு வந்தேன். மணி, சாமான்லாம் எடுத்துட்டு போய் ஐயா வண்டியில வை. தம்பி 2 5 ஸ்டார் கொடுங்க. என்ன நீ சாப்பிடாம நான் சாப்பிடறதை பார்த்துட்டு? நான் ஏங்கறதே இப்படிப்பட்ட வாழ்க்கைக்குதான். உங்க கூட இருக்கும் போது கிடைக்கிற நிம்மதி, உங்களுக்கு பணிவிடை செய்யும் போது கிடைக்கிற திருப்தி. எனக்கு மட்டும் என்ன, உன்னை தனியை விட்டுட்டு வெளியில சுத்தணும்னு ஆசையா? ஏன் போன் எடுத்து வைக்கிற? அதுவா, என் புருஷன் முக்கியமான வேலையா இருக்காரு. He is engaged நினைச்சுக்கிட்டுமே. யார் இந்த நேரத்துல? நீங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். அம்மா அம்மா, என் புருஷன் நெஞ்சு வலியால துடிக்கிறாரு. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரமா டாக்டரை கூப்பிடுங்கம்மா. இன்னைக்கு ஒரு நாள் அவர் சீக்கிரமா வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் அவர் கூட சந்தோஷமா இருக்கலாம்னா அதுக்கு கூட இன்னைக்கு தடங்கல. சீக்கிரமா டாக்டர் கூப்பிடுங்கப்பா.
டாக்டர் இல்லையேம்மா. கடவுளே, ஆஸ்பத்திரியில போய் கேட்டா வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் வரலையம்மா? வரல. ஏம்மா, ஐயா வந்த உடனே வீட்டுக்கு வர சொல்றீங்களா? இத பாருமா, எதுக்கும் வேற டாக்டர் யாரையாவது கூட்டிக்கிட்டு போய் பாருங்க. யாரு ஜெயா? யாரும் இல்ல. போயிட்டீங்களே, அது யார் இருக்கா? என்னங்க தம்பி, உங்க மாமா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாரப்பா. தம்பி, உங்க மாமா உன்னை கடைசி நேரம் வரைக்கும் பார்க்கணும்னு துடிச்சாரையா. என்ன அனாதையாக்கிட்டு போயிட்டாரையா. எந்த நேரமா இருந்தாலும் மாமாவுக்கு ஏதாவது ஒண்ணு நான் என்ன வந்து கூப்பிடுங்கன்னு சொல்லி இருந்தனே. என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? ஐயோ, ராத்திரியே உன் வீட்டுக்கு ஓடி வந்தேன் ஐயா. ராத்திரி வீட்டுக்கு வந்தீங்களா? எத்தனை மணிக்கு? 10 மணி இருக்கும். ஆமாய்யா, எங்க துரதிஷ்டம், நீ வெளியே போயிருக்கதா அம்மா சொன்னாங்க. என்ன நேரம் ஆனாலும் ஐயா கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் ஐயா வந்தேன். ஜெயா, வாங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நேத்து ராத்திரி 10 மணிக்கு என்ன தேடிட்டு யாராவது வந்தாங்களா? நான் வெளியில போயிருக்கேன்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சியா? அந்த அம்மாவுடைய புருஷன் இறந்துட்டாரு. நீ செஞ்ச காரியத்துக்கு பேர் என்ன தெரியுமா? கொலை. அவசரப்பட்டு பேசாதீங்க. கொலைன்னு சொல்ற மாதிரி நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் வீட்டுல இருந்தும் இல்லேன்னு என் லட்சுமி அம்மாட்ட சொல்லி அனுப்பிச்சேன். வேற டாக்டர் கிட்ட போவாங்கன்னு தான் அப்படி சொன்னேன். ஒரு விதத்துல அது என் கடமை. கடமைங்கிற பேர்ல திட்டம் போட்டு கொலை செஞ்சேன்னு சொல்றியா? நிறுத்துங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. நான் என்ன லட்சுமி அம்மாவோட புருஷனை கழுத்தை நெரிச்சு கொன்னேனா, இல்ல மருந்து வச்சு சாகடிச்சேனா? தினம் பாதி ராத்திரிக்கு சோர்ந்து போய் வீட்டுக்கு வரீங்க. நேத்து ஒரு நாள் நீங்க சீக்கிரமா வந்தீங்க. அந்த ஒரு ராத்திரியாவது சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சேன். அது தப்பா? உன்னோட ஒரு நிமிஷம் சந்தோஷத்துக்காக பெத்த தகப்பனை விட மேலான ஒருத்தரை பழி வாங்கிட்டியே. மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. 1000 தடவை அதே தான் சொல்வேன். உங்க அப்பாவோட பிறந்த நாளைக்கு நீ ஓடல, அதை நான் தடுத்தனா? மரணப்படுக்கையில இருந்து என்ன பார்க்கணும்னு துடிச்சவரை பார்க்க விடாம பண்ணிட்டியே. உளராதீங்க. மத்தவங்க மாதிரி நீங்களும் குடும்பம் வீடுன்னு இருக்கணும் தான் ஆசைப்பட்டேன். எத்தனை நாளைக்கு தான் கடிகாரத்தையும் வாசப்படியும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? என் தொழில் அப்படி. எல்லாருக்கும் காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் தான் ஒர்க்கிங் அவர்ஸ். ஆனா டாக்டர் தொழிலுக்கு நேரங்காலமே கிடையாது. பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதே தான் நானும் உன்னை கேட்கிறேன். நான் ஒரு டாக்டர் தெரியுமில்ல, பின்ன ஏன் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்? ஊர் உலகத்துல மத்த டாக்டருங்கல்ல, அவங்க எல்லாம் இப்படித்தான் பாதி ராத்திரி வரைக்கும் ஊரை சுத்துறாங்களா? சுத்துறேன். எங்க சுத்துறேன்? எவ்வளவு சுத்துறேன்? நான் பாக்குறது டாக்டர் தொழில் மட்டுமல்ல, சேவை. நாள் பூராவும் எனக்கு அந்த ஒரே நினைப்புதான். ஆனா உனக்கு வீடு குடும்பம் அந்த ஒரே நினைப்புதான். அதுல என்ன தப்பு? நானும் உங்களை மாதிரி ஒரு மனித பிறவிதான். என்ன சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது உங்க கடமை இல்ல? அத ஒரு நாளாவது நீங்க நினைச்சு பாத்தீங்களா? இல்ல நினைச்சு பார்க்கத்தான் முயற்சி பண்ணீங்களா? என் தொழிலுக்கும் மனப்போக்குக்கும் ரொம்ப தூரம் இருக்குங்கிறத நான் எப்பவோ புரிஞ்சுட்டேன். ஆனா இப்படி ஒரு கொலைகாரியா இருப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. Stop it! நான் ஒண்ணு கேக்குறேன். நீங்க பாக்குற அத்தனை நோயாளிகளும் பொழைச்சிடுறாங்களா? ஏன் உயிர் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் செத்து இருந்தா என்ன செய்வீங்க? என் தொழிலையே கேவலப்படுத்துற அளவுக்கு நீ புரிஞ்சுட்டியா? தொழிலையே தெய்வம்னு மதிக்கிற ஒரு டாக்டருக்கு மனைவியா இருக்கிற அருகதை உனக்கு இல்ல. கணவனே தெய்வம்னு நினைக்கிற ஒரு மனைவிக்கு புருஷனா இருக்கிற அருகதை உங்களுக்கு இல்ல. Get out. வாசப்படி இந்த பக்கம் இருக்கு. தெரியுமே, அதையே பல நாள் பார்த்துக்கிட்டே இருந்து பழகினவ சார்.
என்னைக்கு என்ன நீ சரியா புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு திரும்பி வா. ஒரு டென்னிஸ் சாம்பியனை காதலிச்சு ஏமாற்றும், ஒரு பண்புள்ள டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏமாற்றும். இப்போ ஒரு காட்டு மிராண்டிக்கிட்டே இருந்து விலகி போறேன், திரும்பி வரதா இல்ல? மிரட்டி பாக்குறியா? நான் என்ன ஆம்பளையா? கைய உங்க. குட் பை டாக்டர்.